Nimati Property Management. Contact 7667008999. இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எங்களது குரலாக ஒலிக்கிற ஒருவர் வேண்டும் என்கின்ற ஆசை இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அந்த வகையில் ரொம்ப அமோகமான வரவேற்பு இருக்குது. கடந்த 5 வருஷம் அம்மாவுடைய ஆட்சி காலம், அப்புறம் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த வளர்ச்சி திட்டங்கள், சாலை ஒன்றுமே இப்போ வந்து இல்லை. எல்லாம் வந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்கிற மாதிரி அதை நோக்கி தான் போகுது. போன முறை மோடி எதிர்ப்பு கடுமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரே இல்லாமல், பிஜேபிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா பிஜேபி 7 முறை 8 முறை வராரு பிரதமர் மோடி தமிழ்நாடு. அப்பவே தெரிஞ்சுக்கிச்சு இல்லை உங்களுக்கு. அப்போவே இங்கே வந்து ஒன்றும் செல்ஃப் எடுக்கலன்னு அர்த்தம். அச்சுறுத்தி தானே அவங்கள வந்து பண்ண முடியும். அவங்க கூட்டணி என்ன கட்சிகளோடையும் வச்சிருக்கிறாங்க. அவங்க இடியோடையும் என்ஐஏயோடையும் ஐடி சிபிஐயோட தான் அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எத்தனை ரோட் ஷோக்களை வந்து மோடியும் அண்ணாமலையும் நடத்தினாலும் பார்லிமெண்ட் ஷோவை நடத்த போகிறது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் பார்லிமெண்ட் ஷோவை நடத்த போகுது. இதை ஸ்ட்ராங்காக எதிர்க்க மாட்டேங்கிறார் எடப்பாடி ஐயா. வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மோடி எதிர்ப்பு. என்ன ஸ்ட்ராங்கான எதிர்ப்புனா என்ன இவரை மாதிரி கோபேக் மோடின்னு சொல்லிட்டு அப்புறம் கம்பேக் வெல்கம் மோடின்னு சொல்லணுமா? பரப்புரை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு உங்களுடைய தொண்டர்களும் ஆரவாரத்தோடு அதிமுக சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? மிக 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 கடுமையான வரவேற்பு, மிக நல்ல வரவேற்பு. மக்கள் வந்து உண்மையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நான் எல்லா பேட்டிகளையும் சொல்வது போல கடந்த 5 ஆண்டுகளாக வெற்றி பெற்ற திமுகவினுடைய வேட்பாளர் வேலுச்சாமி ஒரு வெற்றியை நம்ம வந்து பெற்றுவிட்டோம் என்கிற மிதப்பில் கைவிடப்பட்ட தொகுதி தான் இந்த பாராளுமன்ற தொகுதி. அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எங்களது குரலாக ஒலிக்கிற ஒருவர் வேண்டும் என்கின்ற ஆசை இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அந்த வகையில் ரொம்ப அமோகமான வரவேற்பு இருக்குது. ஒரு மாற்றத்தை அவர்கள் வந்து விரும்புகிறாங்க. அதே போல் ஒரு வளர்ச்சியை பற்றி அவங்க வந்து விரும்புகிறாங்க. திண்டுக்கல்லில் எல்லாமே இருக்குது, ஆனால் எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, எங்களை கைவிட்டுட்டாங்க, மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஏக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. அதை தீர்க்கிற விதமாக இருக்கிற வேட்பாளர்களில் சிறந்த வேட்பாளர் நான் தான் என்பதாக பார்க்குறாங்க. இரட்டையிலே சின்னம் ஏற்கனவே திண்டுக்கல்லுடைய அடையாளமாக இருக்குது, மக்கள்கிட்ட இருக்கிற சின்னம். அதனால் இரண்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சியுடைய உழைப்பு, ஒரு குடும்பம் போல் எங்களுடைய உழைப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து தரும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இதில் இருக்குது. எது போன்ற விஷயங்களை இன்னும் வந்து செய்யாமல் இருக்கிறாங்க? எந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாங்க? எதுவுமே இந்த தொகுதிக்கு அவங்க செய்யலை. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி இப்போ பக்கத்தில் முன்னாள் உறுப்பினர் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து கடந்த 2014 முதல் 19 வரைக்கும் இருந்த உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் நிறைய அவங்க செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 17வது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு எதுவுமே செய்யலை. குறிப்பாக வந்து குடிதண்ணீர் பிரச்சனைகளுக்குள்ள ஒரு அடிப்படை அவலங்கள் இங்கே நிறைய இருக்கிறது இங்கே வந்து பார்க்க முடியுது. தொழில் வளமும் விவசாயமும் அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் விவசாயத்திற்கென்று கூட எந்த திட்டங்களும் வந்து அவர் வந்து செய்யலை. ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. இன்னும் ஸ்பெஷல் இல்லை, நார்மலாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை கூட இது வரைக்கும் செய்யலை. அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக எல்லா வகையும் கைவிடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய வளர்ச்சி தான் இந்த தொகுதியில் வந்து செயல்படுத்த வழியே நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அவரை கண்டா வர சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் கண்டாதானே வர சொல்ல, அவர் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அவருடைய சொந்த ஊர் ஜவ்வாதுப்பட்டி. அங்கேயே சொல்கிறாங்க எங்கெங்க அவர் நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்யலைன்னு கவலைப்படாதீங்க, எங்கள் ஊருக்கே அவர் எதுவும் செய்யலைங்கிறாங்க. அதனால் மொத்தமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்பதை வந்து இந்த 5 வருஷத்தினுடைய அந்த பின்னடைவு ஒரு 50 வருஷ பின்னடைவாக வந்து காட்டுது. அதில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஒரு 50 வருஷம் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை முன்னோக்கி கொண்டு போகணும்னு சொன்னால் நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கு. நான் ஏறத்தாழ 50க்கும் அதிகமான உங்களுடைய வாக்குறுதிகளையும் நானும் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்ல அதிகமான ஒரு கோரிக்கையாக உங்கள்கிட்ட வைக்கிறாங்க? எது போன்ற விஷயங்களை வைக்கிறாங்க? ஒன்று வந்து அடிப்படையான விஷயமா என்னென்னா அவங்களுக்கு வந்து குடிதண்ணீர் பிரச்சனை. அதே போல் வந்து இங்கே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இங்கே வந்து செயல்படுத்தப்படலை. முழுமையாக இல்லை, செயல்படுத்தப்படவே இல்லை. 100 நாள் என்பதை வந்து இப்போ வந்து 60 நாளாக சுருக்கிட்டு 300 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லி 140 ரூபா சம்பளத்தை ஏறத்தாழ 6 மாதம் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. அதே போல் 1000 ரூபா பணம் வந்து மகளிர் உதவித்தொகை எல்லா இடம் கிடைச்சி, அது உரிமை தொகை எங்கேயுமே கிடைக்கல. அது வந்து மிகப்பெரிய ஒரு சிரமமாக அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே போல் வந்து ரேஷன் கடையில் கூட வந்து 35 கிலோ அரிசியை 16 கிலோ அரிசியை 2 பை கொடுத்ததை 1 பையாக வந்து குறைச்சிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் நாங்கள் எப்படி வந்து 15 கிலோ அரிசி வச்சு நாங்கள் எப்படி 1 மாதம் எங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியுங்கிறோம். மொத்தத்தில் அந்த ஏழை எளிய மக்கள்
இங்கே இருக்கிற அமைச்சர்கள், இங்கே இருக்கிற அந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமா சேர்ந்து இந்த மக்களை முழுவதும் கைவிட்டாங்க. அவங்க அடிப்படையாக கேட்குறது எங்களுக்கு வருமானத்துக்கு வழி செய்யுங்க, எங்களுக்கு தொழிலுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க. அதே போல் அரசாங்கம் தர்றேன்னு சொன்ன வாக்குறுதியை நீங்கள் தரணும். அப்போ அது 7 முறை வந்து ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஆத்தூர் அவருடைய சொந்த தொகுதியில் முற்றுகையிட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து அவருடைய சொந்த தொகுதியில் ஐ பெரியசாமி அவர்களை முற்றுகையிட்டிருக்காங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பும் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பும் வந்து இருக்குது. அதிமுகவுடைய செயல்பாடுகளை அவங்க பாராட்டுறாங்க. கடந்த 5 வருஷம் அம்மாவுடைய ஆட்சி காலம், அப்புறம் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த வளர்ச்சி திட்டங்கள், சாலை ஒன்றுமே இப்போ வந்து இல்லை. எல்லாம் வந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்கிற மாதிரி அதை நோக்கி தான் போகுது. கனிமவள கொள்ளை பயங்கரமாக நடக்குது. டாஸ்மாக் அது மிக முக்கியமாக போகிற எல்லா இடத்தையும் சொல்கிறது என்ன, நீங்கள் தயவுசெய்து இந்த குவார்டர் கடையை மூடிடுங்க. ஏன்னா 1000 ரூபா தர்றாங்கிறாங்க, ஆனால் 400 ரூபா டெய்லி எங்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக் வழியாக பிடிங்கிறேன். அது மாதம் 12,000 போயிடுது, ஆனால் 1000 மட்டும் தர்றேன்னு பெருமடிச்சுக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த குவார்டர் கடையை மூடுங்க, எங்களுக்கு தொழில் வளம் ஏற்பாடு பண்ணி தாங்க, எங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி தாங்க, அதுபோல் குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கோடியெல்லாம் கேட்கல, எதையும் கேட்கல, இந்த அடிப்படை விஷயங்களை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற எல்லாம் அங்கிங்கனாதபடி எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை வந்து மொத்த தொகுதி முழுவதும் நிலவிட்டு இருக்கீங்க. வாங்க அப்படியே பரப்புரை போங்க, இன்னும் கொஞ்சம் விஷயம் பேசலாம். கொடூரமான வெயிலாக இருக்குது. கொடூரமான வெயிலுக்கு நடுவில் இது எல்லாமே வந்து இது புனித மாதங்கிறதுனால, ரமலான் மாதங்கிறதுனால எல்லாருமே நோன்பு வச்சுருக்கிறோம். சமாளிக்குமா மறக்காமல் துவா செய்யணும். எல்லாரும் ரெட்டை அழைச்சி நிறுத்த போகிறோம். என்னம்மா சார் துவா செய்யணும். நல்லா போவாங்க சார். நன்றி. வாங்க, இன்னும் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, வாங்க. பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? பெண்கள் எப்படி இதை பார்க்குறாங்க? இந்த பெண்களுக்கு தான் வந்து கடுமையான பாதிப்பு. இந்த விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், அல்லது கரண்ட் பில்லாக இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ டாஸ்மாகோடைய பிரச்சனையாக இருக்கட்டும், குடிதண்ணீர் யார் அதை அனுபவிக்கிறார்? ஒரு வீட்டில் முதல்ல அனுபவிக்கிற அந்த குடும்பத்தில் தான். அதில் பெண்கள் வந்து நம்ம பிரச்சனையை யாராவது பேச மாட்டாங்களா? ஏன் வந்து எங்கள் பிரச்சனை யாருமே பேசுறது இல்லைன்னு எதிர்பார்க்க. அவங்க பிரச்சனையை நம்ம பேசின உடனே அவங்க உடனே அட்டாச் ஆகிடுறான். ஆமாம், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், எங்களுக்கு இதுதான் தேவை இருக்குது, எங்கள் மொழியில் எங்கள் குரலை நீங்கள் இதை பேசுங்கன்னு சொல்லி பெண்கள் அனுபவிக்கிற வேதனைகள், சொல்லனா துன்பங்களை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வடிகாலாக வந்து அமையுது. நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அம்மா, பெண்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருப்பதுக்கு மிக முக்கிய காரணம் தண்ணி பிரச்சனை. ஒன்று 2 தண்ணி பிரச்சனை, ஒன்று குடிதண்ணீர் பிரச்சனை, இன்னொன்று தமிழ்நாடு டாஸ்மாகோடைய பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை தான் பெண்களிடத்தில் அமோக வரவேற்பு வந்து நமக்கு தருது. குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பேசும்போதெல்லாம் வந்து போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாகிறது குறித்து நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. இது நீங்கள் போகிற இடங்கள் உங்களால் உணர முடியுதா? அது மாதிரி ஒரு வேவ்லென்த் இருக்குதா? அது வந்து ரொம்ப, அதாவது அவருடைய பிரச்சாரம் முழுவதும் ஃபீல்டில் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அவங்க யாருமே அதை மறுக்கிறதே இல்லை. அவங்க பிரச்சனையை தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து அண்ணன் பேசுகிற விஷயத்தை வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்குது. அவங்க உளப்பூர்வமாக சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் தாண்டிய பிரச்சனை நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த தொகுதியில் நாங்கள் வாழ்வதே மிகப்பெரிய சிரமமாக வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பொருளாதாரம் மட்டும் இல்லை, எல்லா வகையிலையும் அஇஅதிமுகவுடைய கூட்டணியுடைய பிரச்சாரமும் போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமாக பரவி இருக்கிறத ஒவ்வொரு கிராமங்களையும் உணர முடியும். இது என்னங்க பிரச்சனை, இதை விட மோசமான பிரச்சனை இருக்குது என்று சொல்வதும், இது எல்லாத்துக்குமே வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தான் வந்து இதை வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய இடங்களில் டாஸ்மாக் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் ஸ்கூல் இருக்கான்னு கேட்குறேன், ஸ்கூல் இல்லைங்கிறாங்க. சரி ரைட்டு, ஹாஸ்பிட்டல் இருக்கானா இல்லைங்கிறாங்க. டாஸ்மாக் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குங்கிறாங்க. வெளிப்படையாக நான் பிரச்சாரத்திலே கேட்குறேன், 4 டாஸ்மாக் இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து டாஸ்மாக் தான் நிறைஞ்சி வழியுது எல்லா இடங்களையும், அதுதான் வந்து இருக்குது. எனவே வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து மாற்றி தரணும். எங்களால் வந்து வாழவே முடியாத அளவுக்கு விலைவாசி பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் நல்ல ஃபீல்டில் வந்து நல்ல கனெக்டாக இருக்குது. மக்கள் ரொம்ப எழுச்சியோடு இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணுங்கிறது நிச்சயமாக உணர்றாங்க. எங்களை இந்த அரசு வந்து 2 அரசுகளை எங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அவங்க 100% அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆள். இந்த 2019 ஒப்பிடும்போது இந்த முறை மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் மதிப்பீடு என்ன? அதாவது போன முறை மோடி எதிர்ப்பு கடுமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரே இல்லாமல், பிஜேபிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா பிஜேபி 7 முறை 8 முறை வராரு பிரதமர் மோடி தமிழ்நாடு. அப்பவே தெரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு. அப்போவே இங்கே வந்து ஒன்றும் செல்ஃப் எடுக்கலன்னு அர்த்தம். அவர் கூட்டணி அமைச்சர்னு திட்டமிட்ட நாளில் கூட முக்கிய தலைவர்கள் யாரும் அவங்கள்ட்ட வந்து போக முடியல. அப்படியே கூட்டணி அமைச்சாலும் எல்லாரும் மிரட்டி தானே, அச்சுறுத்தி தானே அவங்கள வந்து பண்ண முடியும். அவங்க கூட்டணி என்ன கட்சிகளோடய வச்சுருக்கிறாங்க, அவங்க இடியோடையும் என்ஐஏயோடையும் ஐடி சிபிஐயோட தான் அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க. 1. 2வது, கடந்த தேர்தலில் பாஜக அதிமுக என்கிற வந்து ஒரு தொடர்பு வந்து உறவு வந்து இருந்துச்சு. அதை வச்சு அவங்க வந்து நாங்கள் ஒரு பெரிய சக்தின்னு பில்டப் பண்ணாங்க. ஆனால் இப்போ எப்போ அதிமுக தன்னுடைய தோளிலிருந்து பாஜக இறக்கி விட்டதோ அன்றைக்கே பாஜகங்கிறது ஒரு 0, அது ஒன்றுமில்லை, அது ஒரு புஸ்வானம்ங்கிறத அவங்களும் உணர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு உணராதவர்கள் மோடி. அவருக்கு தெரியும் நம்மளை ஏமாத்துறாங்க, அந்த கூட்டம்லாம் நம்மளை வந்து ஏமாத்துகிற கூட்டங்கிறது தெரியுது. அதனால் ரியலாக வந்து உண்மையாக எதையாவது செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் எது செய்தாலும் தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தாமரை மலரவும் செய்யாது. இவங்க எத்தனை ரோட் ஷோக்களை வந்து மோடியும் அண்ணாமலையும் நடத்தினாலும்
பார்லிமெண்ட் ஷோவை நடத்த போகிறது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் பார்லிமெண்ட் ஷோவை நடத்த போது. வர்ற தேர்தலுடைய அறிவிப்பு அந்த ரிசல்ட்டுக்கு பின்னால் தமிழ்நாட்டுடைய அல்லது இந்தியாவினுடைய மிக முக்கிய புள்ளியாக அதாவது ஒரு கிங் மேக்கராக அண்ணன் எடப்பாடியார் வந்து நிச்சயமாக வந்து இருப்பாங்க. அந்த இதை நோக்கி தான் இப்போ வந்து நகர்ந்துட்டுருக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கலாம், அதே போல் வந்து விலைவாசி உயர்வாக இருக்கலாம், ரேஷன் கடையில் அரிசி குறைச்சதாக இருக்கலாம், 1000 ரூபாய் ஏன் தரலைங்கிற கேள்விகளாக இருக்கலாம். பல கேள்விகளில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஒரு அமைச்சரை 7 முறை முற்றுகையிட்டிருக்காங்க. ஒரு அம்மா அப்படியே வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எல்லாம் இருக்கட்டியா, நீங்கள் இந்த குவார்டர் கடையை மூடுங்கய்யா, முதல்ல இந்த குவார்டர் கடையினால எங்களுக்கு ரொம்ப மோசமாக போதுங்கய்யா, 1000 ரூபா மாதம் தர்றாங்கய்யா, 400 ரூபா டெய்லி எங்கள் வீட்டுக்காரர் கோட்டரில் எங்கள் வீட்டு ஆம்பளைங்க கோட்டரில் குடிச்சு கழிச்சிட்றாங்கய்யா, அப்படி பார்த்தா மாதம் 12,000 ரூபாய் குடிச்சிட்றாங்க, இவங்க 1000 ரூபா தரனால எங்களுக்கு என்ன தெரியும், ஒரு கவுண்டமணி சொல்கிற மாதிரி வயசுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன, வந்து 1000 ரூபா தந்தா என்ன எங்களுக்கு வந்து தராட்டா என்ன. திமுகவால் கைவிடப்பட்ட அந்த எம்பியால் கைவிடப்பட்ட உதயசூரியனால் கைவிடப்பட்ட தொகுதி தான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி. அந்த வகையில் அவர் வந்து எதுவுமே செய்யலை. அவர் வந்து நான் இந்த மண்ணில் 55 வருடமா இருக்கிறேன், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், நீங்கள் வந்து இன்னைக்கு இப்படி பேசாதீங்க, குறிப்பாக சிஏஏ போன்ற விஷயங்களை கையில் எடுத்து அதிமுகவையும் உங்களையும் கார்னர் பண்ணுறாரு. என்ன பதில் இருக்கு? சிஏஏ பற்றி மட்டுமே நான் என்ன கேட்குறேன், திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு நான் என்ன செய்வேன், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி பேசுறது பொருத்தமானது. அதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் பேசக்கூடாது நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. பாஜகவை இந்த ஓட்டத்துலேருந்தே கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது நல்லதுக்குன்னா, அந்த வீட்டில் ஜோக்கில் சொன்ன மாதிரி பெரியவங்களை கூட்டுவாங்கன்னு சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும். அவர் உங்கள் சீன்லே இல்லை, இல்லாத ஒன்றை உருவாக்க பார்க்குறாரு. இருந்துச்சு நான் எதுக்கு பிரைம் மினிஸ்டரை கூட்டு வரணும்? இல்லை, பாஜகவோடு அதிமுக ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு, மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. இப்போ பாஜக இருந்து அதிமுக விலகிட்டுன்னு சொன்னோடனே இவருக்கு சொல்றதுக்கு சரக்கு இல்லை. உடனே நினைச்சாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி மறைமுகமா கள்ள கூட்டணி எந்த வகையில இவர் சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தாங்க போட்டி அப்படின்னு திருச்சி கூட்டத்தில் எடப்பாடி அறிவிக்கிறார். இவரால் எங்கேயாவது அப்படி சொல்ல முடியுதா? ஆமா எங்களுக்குள்ளதான் போட்டின்னு சொன்னாதானே சரி. இல்ல ஸ்ட்ராங்கா எதிர்க்க மாட்டேங்கிறார் எடப்பாடி ஐயா, வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மோடி எதிர்ப்பு. என்ன ஸ்ட்ராங்கான எதிர்ப்புனா என்ன, இவரை மாதிரி கோபேக் மோடின்னு சொல்லிட்டு அப்புறம் கம்பேக் வெல்கம் மோடின்னு சொல்லணுமா? சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானால எதிர்த்தாரு, மோடி வரும்போது பாம்பே போயிட்டாருங்க. அவர் வந்து இவர் போய் வரவேற்றாரா, போய் நின்று அவங்களை வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரா? வெள்ளை கூட பிடிச்சாங்களா? கருப்பு கூட வெள்ளை கூடையா மாறிச்சா? இல்ல. ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்த கேட்டது? இப்போ ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து என்இபியில் இருக்குது. என்இபிக்கு எதிராட்டு நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து தீர்மானிச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல இப்ப அண்ணாமலை எதிர்த்து அவங்க யாரு அண்ணாமலை எதிர்த்து இவங்க போட்டிருக்கிற கேண்டிடேட் அண்ணாமலை எதிர்க்கிற கேண்டிடேட்டா? ஐ எம் வெயிட்டிங்னு போட்ட சிங்க ராமச்சந்திரன் தாங்க அண்ணாமலை எதுக்கிற கேண்டிடேட். திமுகவை காணவே இல்லைங்க. இந்தியா கூட்டணி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆன்டி பிஜேபின்னு சொல்லலாம், ஆனா வந்து அவங்க வந்து ப்ரோ மைனாரிட்டிஸா வந்து அவங்க வந்து இல்லை. ப்ரோ மைனாரிட்டி மைண்ட் திமுகவில் இல்லைன்றதுக்கு நீங்க சாத்தியக்கூறுகளை வச்சீங்க. அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட இந்த மாதிரி சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது கூட்டணி கட்சிகளை தவிர்த்து அதே போலதான் அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில இருக்கிற பார்வையில் ஒரு முன் வைக்கிறாங்க. உங்களை தவிர வேற யாரும் இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்கு. சிஏ எதிர்ப்பொன்றில் அதில் இருக்குது, அதில் அப்படி எதுவுமே இல்லை. சிஏ பற்றி ஒரு பேச்சு அதில் வந்து இல்லை. சிஏ பற்றி பேச்சே இல்லாத காங்கிரஸோட வந்து நாங்கள் கூட்டணி சொல்வது எந்த வகையில் நியாயமானது? ஒன்று, எனது அருமை புதூர் வாழ் வாக்காளர் பெருமக்களே, இன்றைய தினம் இங்கே திரண்டு நிற்கிற மனதுக்கெல்லாம் சந்தோஷத்தை அளிக்கிற வகையில் மிகச்சிறப்பான ஒரு பிரார்த்தனையோடு வரவேற்பையும் வழங்கி இருக்கிற எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த நிகழ்வில வருகை தந்திருக்கிற எனக்கு சால்வை அணிவித்திருக்கிற சலாத்தை தெரிவித்திருக்கிற எனது அருமை அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைய தினம் உங்களுக்கிடையே உங்களில் ஒருவராக உங்களுக்காக உழைப்பதற்காக நமது சிரமங்களையும் கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்த ஒருவனாக நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எனது அண்ணன் யாகப்பன் அவர்கள் சொல்லி காட்டியதை போல பல்லாண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்லதொரு காலம் கொடுத்த வாய்ப்பாக நல்லதொரு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னதை போல உங்கள் வீட்டு பிள்ளையாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளராக நான் இரட்டை இலை சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். இந்த தருணத்தில் இறைவனுடைய உதவியோடு உங்களது ஆதரவோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயணத்தில் என்னோடு வருகை தந்திருக்கிற இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவரும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் யாகப்பன் அவர்களே, நமது 3 முறை இந்த சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிற நமக்காக களமாடி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தேன்மொழி சேகர் அவர்களே,
முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எனது அருமை அண்ணன் உதயகுமார் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் விஜய பாலமுருகன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய கிளையினுடைய நிர்வாகிகளாக இருக்கிற தக்பீர் அலி அவர்களே மற்றும் இதர நிர்வாகிகளை, எனது அன்பு சகோதரர் சபீர் உள்ளிட்ட எனது அன்பு சகோதரர்களே, நல்ல தம்பி உள்ளிட்ட சகோதரர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதுபோல் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளை, எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல தருணத்தில் எனது நெஞ்சம் நிறைந்த சலாத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு காலம் கொடுத்த கொடையாகத்தான் இன்றைக்கு திண்டுக்கல்லில் பாராளுமன்ற வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் அதிலும் இறை உதவியோடு வெற்றி பெற்று விடுவேன் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் அளிக்கிற ஆதரவு நீங்கள் தருகிற உங்களது துவாக்கள், உங்களது பிரார்த்தனைகள் அத்தனையின் வாயிலாக நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நாட்டில் வாழுகிற சிறுபான்மை மக்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உணர்ந்தவன் நான். உங்களில் ஒருவராக உழைத்து கொண்டிருப்பவன் நான். நேற்றைய தினம் வரை கடுமையான போராட்டங்களை இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுக்காக, இந்த நாட்டிலே வாழுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த நாட்டிலே உரிமை இல்லாமல் வாழுகிற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட சொந்தங்களுக்காக வேண்டி பல்வேறு போராட்டங்களை நேற்றும் நடத்தியிருக்கிறேன், இன்றையும் நடத்தியிருக்கிறேன், நாளையும் இன்ஷா அல்லாஹ் இறை உதவியால் நான் நடத்துவேன். என்னை பொறுத்தவரை எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிற, எல்லா சாதிகளையும் சமமாக பாவிக்கிற, எல்லா இனங்களையும் மொழிகளையும் சமமாக பாவித்து பாதிக்கப்பட்டவனின் பக்கம் நிற்கிறவனாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். அந்த வகையில இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற அரசு எந்த அளவிற்கு மிக மோசமானது ஒரு அரசாக இருக்கிறது என்பதை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்வதை போல மிக மிக மோசமானது ஒரு அரசாக இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற அரசு இருக்கிறது. அது கொண்டு வருகிற சட்டங்கள், திட்டங்கள், சிஏஏ போன்ற பல சட்டங்கள், திட்டங்கள் இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற எல்லோரையும் பாதிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில, நாட்டினுடைய சட்டமன்றங்கள்ல, சட்டங்களை இயற்றுகிற மன்றங்களில நமது குரலாக, இந்த மக்களுடைய குரலாக, இந்த பிரச்சனைகளை உண்மையிலேயே அறிந்தவர்கள், தெரிந்தவர்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டிய காலத்தினுடைய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெறுகிற அந்த வாய்ப்போடு, வெற்றி பெறுகிற அந்த நோக்கத்தோடு இரட்டை இலை சின்னத்தில் நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். இருந்தாலும் அந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் எங்களை பாதிப்பது, இது சிறுபான்மை மக்களை பாதிப்பது, இது தாழ்த்தப்பட்ட மக்களை பாதிப்பது, இது கிறிஸ்தவ சொந்தங்களை பாதிப்பது, இது இந்த நாட்டிலே வாழுகிற இந்த மக்களை பாதிக்கிறது என்று சொல்லி அதற்கு எதிராக போராடி, எத்தகையதொரு சட்டங்களுக்கும் எதிராக போராடி அதனை நிறுத்தி வைக்கிற அந்த தகுதியோடு நாடாளுமன்றத்திலே நமது குரலாக அல்லது உங்களது குரலாக நான் என்றென்றும் ஒலிப்பேன் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். ஏன்னா கொண்டு வருகிற சிஏஏ போன்ற சட்டங்களை வைத்துதான் இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு பெரிய மக்களை இன்னைக்கு ஏமாற்றுகிற, மூளைச்சலவை செய்கிற பல வேலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில எந்த சட்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் இருக்காயா, என் தம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கான், எந்த சட்டம் வந்தாலும் தனி ஆளா சிங்கம் போல நின்று அந்த சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து எங்களையும், இந்த நாட்டு மக்களையும், இந்த சிறுபான்மை மக்களையும், எங்களது உரிமைகளையும், எங்களது வழிபாட்டு உரிமைகளையும் பாதுகாப்பான் என்று சொல்லி நீங்கள் வலுவாக இந்த தருணத்தில் நீங்கள் நம்ப வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். எனவே இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. அது கிறிஸ்தவ சொந்தங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் சொந்தங்களாக இருந்தாலும் அவர்களது வழிபாட்டு உரிமைகள், அவர்கள் உயிர் வாழ்கிற உரிமைகள் கூட இன்றைக்கு பாதிக்கப்படுகிற அவல நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே இந்த அவல நிலையிலிருந்தெல்லாம் எல்லோரையும் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே நமது குரலை வலுவாக ஒலிக்க வைத்து எதிர்குரல்களை இல்லாமல் ஆக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அந்த வகையில தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக, சிறுபான்மை மக்களுடைய சிறைவாசிகள் விடுதலையில் இருந்து எல்லா விடுதலைக்குமாக, எல்லா விஷயங்களுக்கும் கோரிக்கை எழுப்புகிற கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி அதிலே முக்கிய அங்கம் வகித்து இன்றைக்கு நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக இன்றைக்கு நாம் அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ரமலான் மாதத்தில், அதான் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாளைக்கு உலகம் முழுவதும் பெருநாளை கொண்டாடவிருக்கிற அந்த சந்தோஷமான தருணத்துல
உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் என்கின்ற சந்தோஷம் எனக்கு இரட்டை சந்தோஷத்தை எனக்கு வந்து தருகிறது. எனவே உங்கள் வீட்டு பிள்ளையான உங்கள் சகோதரனான ஒருவனான நமது பிரச்சனைகள் அனைத்தையும் உணர்ந்து கொண்ட ஒருவர் எனக்கு நீங்கள் உங்களது ஆதரவை மேலான ஆதரவை அளிப்பதோடு உங்களது துவாக்களை உங்களது பிரார்த்தனைகளை நீங்கள் சேர்த்துக்கொண்டு இந்தியாவிலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி தான் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது, அதில் முதல் தொகுதியாக வெற்றி பெற்றது என்று சொல்லுகிற வரலாறை படைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது, எங்களை விட மேலாக உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் நினைவுறுத்தி கொண்டு வலியுறுத்தி கொண்டு எல்லா மக்களுக்குமாக 17 லட்சம் மக்களுக்காக இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் 17 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருடைய பிரதிநிதியாக திண்டுக்கல் நாடாளுமன்றத்தின் சார்பில் நான் நாடாளுமன்றத்திலே நான் குரல் எழுப்புவதற்கு உங்களது பொன்னான ஆதரவை எதிர்பார்த்து உங்களது சகோதரனாக உங்களது பிரார்த்தனையும் ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறேன். எனவே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே தந்து உங்களது சகோதரனை உங்களுக்காக உழைப்பதற்காக உத்தரவிடுவதற்காக வேண்டி நீங்கள் உங்களது வாக்குகளை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் முத்திரிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக வாக்கு எந்திரத்தினுடைய மூன்றாவது இடத்தில் இருக்கிற முகமது முபாரக் என்கிற எனக்கு உங்களது வாக்குகளை ஆதரவை தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன நீங்கள் வெற்றி பெற செய்தா உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வரை முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோட கேட்டுக்கிறேன். பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம்.